வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். இந்த மயூரநாதர் ஆலயம் என்பது 1982 மாநில அரசாங்கத்தால் 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆலயம் அமைக்க பல போராட்டங்கள் செய்து 2000 ஒரு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டது. அமைக்கிறதுக்கு முன்னே 18 வருஷம் பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் தான் சமாளித்து 2000 சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து NLFC டத்தோ சகாதேவன் அவர்களின் ஆதரவில் பாலயோகி சாமி திருவாக்கு திருப்பிடம் பாலயோகி சாமி அவர்களின் ஆலோசனை கீழே ஆதிசங்கரர் மடத்திலிருந்து இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய சபையில் அப்போ இருந்த தலைவர் பாம்பன் அடிகள் திரு மணியம் அவர்களின் தலைமையில் எல்லாம் கலந்து ஒரு ஆலோசனை நடத்தி இந்த கோயில் கட்டலாமா வேணாமான்றது ஒரு முடிவு செஞ்சோம். அந்த நேரத்தில் தான் சாமி அவர்கள் ராமச்சந்திர சாமி ஊர்லேருந்து மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க. சாமியை இங்கே வர வச்சு நம்ம சாமிக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டோம். கோயில் இங்கே அமைக்கலான்னு இருக்கும் சாமி, எல்லாம் அந்த மாதிரி கலந்து பேசப்பட்டிருக்கு, சாமியோட ஆசி வேணும்னு கேட்டோம். சாமி சொன்னாங்க, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு இங்கே கோயில் கட்ட முடியுமா அப்படின்றத நான் சொல்கிறேன்னாங்க. வர வச்ச காலத்தில் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப காடாக இருந்துச்சு. காடாக இருந்த காலகட்டத்தில் சாமி பார்த்துட்டு இங்கே கோயில் அமையறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குதுன்னு சாமி சொன்னாங்க. ஆனால் என்ன கோயிலுன்னு சொல்லலை. தொடர்ந்து சாமி சொன்னாங்க, நம்ம இங்கே பூமி பூஜை செய்வோன்னு. பூமி பூஜை பாம்பன் சுவாமிகள் சொன்ன மாதிரி எளிய முறையில் செய்யறதுக்கு 11 பெண்களை சாமி தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. 11 பெண்கள் போய் பக்கத்தில் இருந்த வீட்டிலலாம் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சாமி தண்ணியை அந்த ஜலத்தை மூலஸ்தானம் இருக்கிற இடத்துல தான் அந்த தண்ணியை சாமிக்கு ஊற்ற சொன்னாங்க. அது ஊற்றுறப்ப எல்லாம் வேண்டுதல் பாம்பன் சாமி எட்டின பாடல்களை வேண்டுதல் பதிப்பளித்த எல்லாம் உட்காந்து அவரோட அடியில் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தில் 11வது ஆள் என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டு கால் அடி எடுத்து அவங்களால வைக்க முடியல. அடி எடுத்து வைக்க முடியாத காரணம் ஒரு கொம்பு அவங்களோட சீடையில் மாட்டிக்கிச்சு கீழே விழுவ போயிட்டாங்க. நான் பக்கத்தில் இருந்த அந்த சம்பவம்லாம் நடக்கிறப்ப சாமி எட்டி அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. தெய்வ யானை என்ன இருக்கும். இப்போ தெய்வ யானைன்னா சாட்சியாத்தான் முருகப்பெருமானு தான் அங்கே கொண்டிருக்கிறோம். இப்போ முருகனுடைய ஆலயம் தான் அங்கே அமையணுன்றது நமக்கு ஒரு விதி, அது நமக்கு ஒரு கிடச்சிது. 2வது நிலை அதே நேரத்தில் நம்ம எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக கோமாத பூஜை செய்வோம் அல்லது பசு வச்சு பூஜை செய்வோம். அதே போல் அந்த நேரத்தில் நமக்கு கோயிலுக்கு எகுத்தாப்பில் ஒரு பசு ரொம்ப 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 சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட கண்ணை தன்னோட கண்ணுக்குட்டியை காணா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு இருந்துச்சு. ஏன்னா கோயில் முன்னுக்கு பெரிய கொட்டை இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன முடிவு செஞ்சோன்னா, அந்த கண்ணு தான் பசுவோட கன்று தான் அந்த தண்ணியில் விழுந்துருச்சு போல், பசு நீதி கேட்குதுன்னு எனக்கு மனசு எங்கே போயிடுச்சுன்னா மனோநீதி சோழங்கிட்ட போயிடுச்சு நீதி கேட்டு. இப்போ நானும் அந்த மாட்டுக்காரர் முன்னாள் தலைவர் எல்லாம் ஓடி போய் பார்க்குறப்ப கண்ணு அந்த மாட்டு பக்கத்துலேயே இருக்குது, பசு மாட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நாங்கள் உத்து பார்க்குறப்ப பால் சொந்தமாகவே கரெக்ட். இப்போ இதோடைய நோக்கம் என்னன்னு தெரியறப்ப இந்த திசையில் தான் அந்த கோயில் அமையணுன்றது விதி அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுட்டோம். அப்போ இந்த திசையை பார்க்குறப்ப இது வடக்கு திசையாக இருக்குது. வடக்கு திசையில் யார் இருக்கான்னா குரு இருக்கிறாங்க. குருன்றதுக்கு யாருன்னா நமக்கு திருவருள்னா குரு அருள் வேணும். படித்தவங்ககிட்ட நம்மளை போய் சேர்க்குறவங்க குருவாக தான் அங்கே இருப்பாங்க. அப்போ இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் இது இங்கே முருகன் ஆலயம் அமையணுன்றது விதி. அடுத்த நிலை குரு திசையில் தான் அமையணுன்றது இன்னொரு விதி. இது இறைவன் எங்களுக்கு கூட்டி வச்சுது. இந்த அடிப்படையில் கோயில் இப்படி தான் அமையணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு செஞ்சு
கோயில் அமைச்சோம். 2001 அமைச்சோம். எங்ககிட்ட எந்த பணமே இல்லாத டாக்டர் சகாதேவன் அவர்கள் வந்து 30,000 வெள்ளி கையில் உடனே கொடுத்து இந்த கோயிலை நீங்கள் ஆரம்பிங்க, எந்த காரணத்துக்கு ஒன்றும் கோயிலோடைய கட்டுமான பணி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எங்களை வலியுறுத்திட்டு போனார். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த 30,000 வெள்ளியை வச்சுட்டு கோயில் வேலையை ஆரம்பித்தோம். 10 மாதத்தில் கோயில் எல்லாத்தையும் கட்டி முடித்தோம். அந்த இறைவன் அருளால், பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய அருளால் நமக்கு வந்து நன்கொடையெல்லாம் வந்து சேர்ந்து 10 மாதத்தில் இந்த கோயிலை கட்டி முடித்து 2002 தை மாதத்தில் நம்ம வந்து குடமுழக்கு விழா செஞ்சோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சோம். அடுத்த நிலை நீங்கள் இங்கே பார்க்குறப்ப இங்கே இருக்கிற இறைவன் வந்து எப்படி இருக்காருன்னா, குருவாக மயில் மேல் அமர்ந்து நமக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருப்பார். அவர்கிட்ட வந்து வேலு எதுவுமே இல்லை, வேலு அவர் கையில் இருக்காது. பக்தர்கள் யார் வந்து எது கேட்டாலும் அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் அங்கே இருப்பார். கீழே வந்து மூலஸ்தானத்தில் நம்ம பாம்பன் சாமி வச்சுருக்கோம். அதனால் அவரை வந்து நம்ம இறைவனுடைய பாதத்தில் ஏன் வச்சுருக்கோன்னா, இங்கே 2 நிலையை பற்றி சிந்திக்கிறோம். ஒன்று வந்து பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து அது இறைவன் நேரடியாக கேட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்கு வந்து ஆசி வழங்கி அதை கூட்டி வைப்பார்ன்றது வந்து சத்தியம். அடுத்த நிலை வந்து இந்த ஆன்மா, இந்த நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்ம பார்க்க முடியாது, உணர முடியும். இந்த ஆன்மா வந்து படைச்சவங்கள்ட்ட போய் சேரணும், அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அப்போ பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்லி வச்சுருக்காரோ அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா, பாம்பன் சுவாமி மட்டும் இல்லை, கோடான கோடி சித்தர்கள் சொல்லி வச்சதை நம்ம வந்து யாரையாவது ஒருத்தவங்க சொன்னதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த ஆன்மா வந்து பக்குவப்பட்டு இறைவனை போய் அடையுன்றது வந்து நிச்சயம். இது நிறைய பேர் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதனால் அவரை வந்து மூலஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அவரை வந்து யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சாமி ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. என்னை யாரும் கும்பிடக்கூடாது, இறைவனை தான் கும்பிடணும். ஆனால் நம்ம இந்த பாமர மக்களுக்கும் இந்த ஆன்மா படைச்சவங்கள்ட்ட போய் சேரணும், அதுக்கு ஒரு நமக்கு வழிகாட்டி தேவைன்றதை உணர்த்துறதுக்காக தான் நம்ம வந்து அவரை மூலஸ்தானத்தில் வச்சுருக்கோமே தவிர அவர் வந்து கடவுள் அல்ல, அவரை கும்பிடக்கூடாது. ஆனால் குருநிலையை நம்ம வந்து உணர்த்துறோம். நீங்கள் யார் வேணுமாலும் குருவாக எடுத்துக்கலாம். அந்த குருநிலை உணர்த்துறதுக்கு தான் அவரை வந்து நம்ம மூலஸ்தானத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். அதை அடுத்து அவரும் வந்து இந்த பாமர மக்களும் வந்து இறைவனும் அடையணுன்றதுக்காக பல தடவை இறைவன்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காரு. பல தடவை இறைவன் அவருக்கு வந்து காட்சி அளித்து வரம் கொடுத்துருக்கிறார். அது 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 மட்டும் இல்லாத சாமி வாழ்ந்த காலத்தில் சாமி என்னென்ன செஞ்சாங்கன்றதுக்கு அவருக்கு ஒரு கூடம் ஒன்று அமைச்சு அந்த கூட்டத்தில் வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம போட்டு வச்சுருக்கோம். சில காட்சிகளை வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அதை எடுத்து நம்மளுடைய 18 சித்தர்களையும் நம்ம அங்கே வச்சோம். ஏன்னா நம்மெல்லாம் வந்து சித்தாந்த வழி. ஏன்னா இங்கே பதி பசு பாசம், ஒரு ஆலயம்னா வந்து ஆலய மரபு பிரகாரம் பதி பசு பாசம் இருக்கணும். அது வந்து சித்தாந்த நிலையை உணர்த்துது. அதன் அடிப்படையில் இங்கே நம்ம 18 சித்தர்களுக்கு ஒரு கூடம் அமைச்சு வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த கோயில் வந்து சாமி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இறைவன் வந்து பஞ்சபூதமும் படைச்சிட்டாரு. நீங்கள் பஞ்சபூதத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்க, உங்களுக்கு தேவையானது இந்த பஞ்சபூதமும் கொண்டாந்து சேர்க்குன்றது சாமியோட வாக்கு. அதே போல் இந்த ஆலயம் வந்து பஞ்சபூதமும் நிறைஞ்சிருக்க மாதிரி நம்ம இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்கோம். கோயிலுக்கு வந்து மற்ற தொடர்புகள் எதுவுமே இங்கே இருக்காது. இயற்கையாகவே பஞ்சபூதமும் இந்த கோயிலில் படுற மாரி காற்று, வெளிச்சம், நீர், நெருப்பு, இதெல்லாம் வந்து ஆகாயம், இதெல்லாம் வந்து கோயிலேருந்து தெரிகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த கோயில் அமைச்சு வச்சுருக்கோம். அதை அடுத்து அந்த பசு எந்த இடத்துல வந்து தன்னை கண்ணு பக்கத்தில் வச்சுட்டு பால் சொருகியோ அந்த இடத்துல வந்து 5 நிலை கோபுரம் அமைச்சிடும். அந்த 5 நிலையும் வந்து இந்த பஞ்சபூதத்தை வந்து உணர்த்துற மாதிரி இருக்குது. அதை அடுத்து இங்கே நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர்கள் பூஜை செய்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆழமாக போனோம்னா இங்கே வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சில சம்பவங்களை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று வந்து MAB, மலேசியா ஏர்போர்ட் சிஸ்டம். அவங்க வந்து அந்த ராடா கருவியிலேருந்து அடுத்து அந்த அந்த அந்த
ஆங்கிலத்தில் பேசிடுவாங்க. அந்த அந்த அலைகள் வந்து எங்கே போகுதுன்னா, எங்கேயோ ஒரு கோபுரத்தில் போயிட்டு அங்கே அந்த கட்டுப்பாட்டு கோபுரத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுடைய கோயிலுடைய கலசம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்கே வந்து எல்லாம் அவங்க பரிசோதித்தாங்க. நானும் பக்கத்தில் இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, அந்த கட்டுப்பாட்டு கோபுரத்துலேருந்து அடுத்து அந்த 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 அலைகள் வந்து எங்கே வருதுன்னா இந்த கோபுரத்துக்கு தான் வருது அப்படின்னாங்க. அது வந்து என்னென்னா, நம்ம பஞ்சபூதத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம். பாமன் சாமி சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆதாரமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இங்கே வர மக்களுக்கும் முடிஞ்ச அளவு நம்ம வந்து பக்தியோடு சேர்த்து ஆன்மீகத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். சாமி வந்து ரொம்ப 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 கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, கோயில் உள்ளுக்கு யார் வந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி வந்து அனுசரிக்கணும். சாமி அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இங்கே வந்து யாருமே நீங்கள் வந்து பெரியவங்க சின்னவங்க பேதங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய ஆன்மாவை பாருங்க, உடல் ரீதியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதைத்தான் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து சாமி சொல்லியிருக்காங்க, யாருக்கிட்டேயும் நீங்கள் எந்த பணமும் சாமி வாழ்ந்த காலத்துலேயே அந்த வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் எந்த பணமும் எதுவுமே நீங்கள் வந்து கை நீட்டி கேட்கக்கூடாது. இதுக்கு இவ்வளோ காசு அவ்வளோ பணம்னு எல்லாமே நீங்கள் வந்து இறைவன்கிட்ட கேளுங்க, இறைவன் வந்து குட்டி வைப்பார் அப்படின்னு சாமி சொல்லி வச்சுருக்கோம். அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். 26 வருஷமாக கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கரண்டு, தண்ணி, பொருட்கள், சம்பளம், போக்குவரத்து எந்த கடனும் இல்லாத 3 கும்பாபிஷேகம் நம்ம வந்து செஞ்சிட்டோம். எல்லாம் இறைவன் வந்து கூட்டி வச்சுருக்காங்க. யாராருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இப்போ உள்ள வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அல்லது உங்களோட ஆன்மா பக்குவப்படணும், இறைவனை போய் சேரணும்னாலும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரலாம். சாமியோட வாக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம கோயிலில் சாமி வந்து என்னை தள்ளினாலும் என்னை நம்பினோரை தள்ளியில் அப்படின்னு சாமி ரொம்ப 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 சொல்லி இறைவன்கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பூஜை புனஸ்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மணிக்கு பூஜை, அதே போல் காலையில் 7 மணிக்கு மாலையில் 7 மணிக்கு பூஜை. யார் வரவுக்காக நம்ம காத்திருக்க மாட்டோம். 7 மணிக்கு டாங்குன்னு மணி அடித்து நம்ம பூஜையை செஞ்சுருவோம். இங்கே வந்து பெரிய பெரிய யாகம், பெரிய பெரிய பூஜைகள்லாம் எதுவுமே வந்து நம்ம செய்ய மாட்டோம். சாமி வந்து ரொம்ப எளிமையாக எதுவுமே செய்ய சொல்கிறாங்க. சாமி 2 விஷயம், சாமி மட்டும் இல்லை, கோடான கோடி சித்தர் சொல்லியிருக்காங்க. ஒன்று சாமிக்கு வந்து பூ மாலை, இன்னொன்று பாமாலை. பூ மாலைன்றது நீங்கள் பெரிய பெரிய மாலையெல்லாம் வாங்கி வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பூவை கொண்டாந்து அவருடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள், அல்லது பாடல்களை பாடுங்க. சாமி 6666 பாடல்கள் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமான பாடல்களை வந்து சாமி நீங்கள் ஆலயத்தில் உட்காந்து பாராயணம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஆலயத்தில் வந்து நம்ம நம்பிக்கையோடு பாராயணம் செய்வோம். பாராயணம் செய்ய கோயில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த நிலை வந்து சாமி பசித்தவங்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்கணும்னு இருக்காங்க. அன்னதானம்ன்றது வந்து நீங்கள் பசித்தவங்க உடனே சாப்பிடணும். நீங்கள் யார் என்ன அன்னதானம் கொண்டு வந்தாலும் முன்கூட்டி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம். நீங்கள் சாப்பாடு வச்சுட்டா பசித்தவங்க பூஜை நடக்குதோ இல்லையோ உடனே போய் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி அதுக்கெல்லாம் அவங்க வந்து உடன்படலைன்னு நம்ம தடுத்துருவோம். நீங்கள் வேறு எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு நம்ம வந்து தடுத்துருவோம்.